இன்றைக்கி மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. நீங்கள் இன்ட்யூஷனை கண்டிப்பாக நம்பணும். அதுதான் இன்றைக்கி வர்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு அமைதி தேவைப்படுது. ஹை ப்ரீஸ்டர்ஸ் 3வது தடவை வர்றது சின்ன விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, முதல்ல வெளியில் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். எதையும் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பிளானே பண்ணாலும் வெளியில் சொல்லாதீங்க. நல்லது நடந்தாலும் வெளியில் சொல்லாதீங்க. இப்போதைக்கு அமைதியாகவே இருங்க. எதையுமே ரகசியமாக வச்சுருங்க. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக வர கைடன்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்பணும். சரிங்களா. உள்ளுணர்வை நம்பாமல் இருக்கீங்க. இப்போ இன்கேஸ் இப்போது யூனிவர்ஸ்கிட்டேருந்து ஒரு சைன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். சைன் கிடைக்கிது. ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த டைமுக்குள்ளே இந்த நாளைக்குள்ளே இந்த சைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறது. எனக்கு நீங்கள் கொடுத்த சைன் ரொம்ப தெளிவாக இல்லை, எனக்கு ரொம்ப கிளியராக சைன் வேணும்னு கேட்குறது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சைன் கேட்டிங்க இல்லையா, யூனிவர்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா. அப்போது அந்த சைன் கிடைக்கும்போது அந்த சைன் கிடைக்கும்போதுன்னு சொல்லும்போது 111 வந்தது. ஓகே, கிடைக்கும்போது உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. அதை நீங்கள் நம்பணும். புரிஞ்சுங்களா. கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஒரு மெசேஜ் வருது. இன்னொரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸில் இருக்காதீங்க. சரிங்களா. எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து வெளியில் வந்துடுங்க. இது நடக்குமா, இது கிடைக்குமா, இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது, இந்த தாட்டுக்குள்ளேயே போகக்கூடாது. ஏன்னா கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, பிரபஞ்சத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்துக்கே நீங்கள் போக மாட்டீங்க இல்லையா. நடக்கலைன்னா அந்த இல்லை அப்படிங்கிற அந்த 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 எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நம்ம நினச்சதை கொண்டு வர முடியும் நமக்கு. சரிங்களா. நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். சரிங்களா. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு என்ன எனர்ஜி தரீங்களோ அதுதான் பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும். அதை நான் நிறைய தடவை சொல்லிவிட்டேன், இப்போவும் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அங்கீகரித்து தான் ஆகணுங்கிற மாதிரி வருது. சரிங்களா. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு அப்புறம் வர்ற 6 ஆஃப் வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லேக் மைண்ட் செட்லேருந்து வெளியில் ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போங்கன்னு சொல்லுது. சரிங்களா. இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது, பிரபஞ்சம் என்னுடைய கோரிக்கையை அங்கீகாரம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா. கடவுள் எனக்கு நடத்தி கொடுப்பாருன்னு